ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமங்கலம் ராஜபாளையம் ஸ்ட்ரெச்சோட 4வது வீடியோ இந்த வீடியோ. கடந்த வீடியோவில் நம்ம டீக்கண்ணூத்தூர் பைபாஸில் பிகின் பண்ணி டீக்கல்லுப்பட்டி பைபாஸ் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம டீக்கல்லுப்பட்டி பைபாஸ் எண்டார் இடத்துலேருந்து அழகாபுரி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரெச், அதாவது டீக்கல்லுப்பட்டி பைபாஸ் எண்டார் இடத்துலேருந்து அழகாபுரி வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் ரோடை தான் 4-வேயாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேருந்து, அதாவது அழகாபுரியில் ஃபர்தராக ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் போனீங்கன்னா வடுகப்பட்டின்னு ஒரு ஊர் வரும். ஸோ அந்த இடத்தோட, அதாவது ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் இருக்கார்ல, அவரோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும். அதாவது திருமங்கலம் வடுகப்பட்டி ஒரு கான்ட்ராக்டோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும். ஃபர்தராக வடுகப்பட்டியிலேருந்து ராஜபாளையம் இன்னொரு கான்ட்ராக்டர் எடுத்து ஒர்க் பண்ணுறாங்க. ஏற்கனவே சொன்னது போல் திருமங்கலத்திலேருந்து வடுகப்பட்டி வரைக்கும் எக்ஸிஸ்டிங் ரோடை 4-வே கன்வெர்ட் பண்ணுறாங்க. புதுப்பட்டி, டீக்கண்ணூத்தூர், டீக்கல்லுப்பட்டி இந்த 3 ஊரையும் பைபாஸ் பண்ணி ரோடு அமைக்கிறாங்க. அதுபோல் வடுகப்பட்டியிலேருந்து ராஜபாளையம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வடுகப்பட்டி கிருஷ்ணன் கோயிலுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ரோடை 4-வேயாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிருஷ்ணன் கோயிலிருந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பைபாஸ் க்ரீன்ஃபீல்ட் ரோடு ராஜபாளையம் வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டல் பைபாஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக புது ரோடு அமைக்கிறாங்க. சின்ஸ் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த ரோடு எக்ஸிஸ்டிங் ரோடை 4-வே கன்வெர்ட் பண்ணுறதுனால அங்கங்கே பால வேலை நடந்துட்டுருக்கனாலையும் சில பாலங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கிறனாலையும் இந்த ரோடு டிராஃபிக் யூஸ் பண்ணுறதுனால சில நேரம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது ராங் ரூட்டில் நிறைய பேர் வராங்க. சில நேரம் பர்பஸாக வராங்க. சில நேரம் வேறு வழி இல்லாமல், அதாவது பாலம் இருக்குது பிளாக் பண்ணியிருக்காங்கக்காக சில நேரம் ராங் டைரெக்ஷனில் வராங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு திருமங்கலம் ராஜபாளையம் ரோடு லே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ரோடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ அதனால் நம்ம கிளம்பி போய் கவர் பண்ணுறதுக்காக வந்தபோது கரெக்டாக இந்த லொக்கேஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சாயில் டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பெரிய லெவலில் ரோடு ஒர்க் அப்போ பிகின் பண்ணல, ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஸோ அதை மட்டும் கவர் பண்ணி வீடியோ பண்ணியிருந்தோம். இனி வர 2 வெஹிக்கிள் அண்டர் பாஸ் கீழேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரையூர் உசிலம்பட்டி போகணும்னா டீவியேஷன் எடுத்து போய்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரோடு 2-வேயாக இருந்தபோது அநியாயத்துக்கு நெளிஞ்சு வளைஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரோடை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டாங்க.
ரோடோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தூரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன மலை மாதிரி தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு குடைவரை கோவில், பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க. நம்ம மெயின் சேனலில் அந்த கோவிலை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகான ஒரு கோவில். கோவிலோட பேர் வந்து கோபாலசாமி கோவில். இப்போ நீங்கள் பார்த்த அந்த சைன் போர்டு பார்த்தீங்கன்னா அந்த கோபாலசாமி கோயில் போகிறதுக்கான சைன் போர்டு தான் வச்சுருக்காங்க.
வீடியோ எண்டாகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஜங்ஷன்னு. ஒரு சைடில் வந்து நீங்கள் விருதுநகர் போகலாம், அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிவியேஷன் எடுத்திங்கன்னா. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வத்ராப்பு, கூமாப்பட்டி, சதுரகிரி மலை, ஸோ இதுக்கெல்லாம் போகிற டைரெக்ஷன்னு. ரொம்ப அருமையான இடங்களில் நிறைய ஃபால்ஸு, மலை பிரதேசங்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வத்ராப்பு அந்த பெல்ட்டில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த டைமில் நீங்கள் போகிறத விட நீங்கள் மான்சூன் அப்போ வந்து போகலாம். ஸோ அந்த பகுதியிலுமே பார்த்திங்கன்னா நம்ம மெயின் சேனலை வந்து கவர் பண்ணியிருக்கோம். கூமாப்பட்டி ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் பிஃபோரே நம்ம அந்த இடத்துல வீடியோ பண்ணியிருக்கோம்.